பகுதி செயலாளர் ஆரப்பாளையம் கரெக்டா பேசுறீங்க. நீங்க கரெக்டா பேசுறீங்க. நீங்க கரெக்டா பேசுறீங்க. நீங்க சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம் கேளுங்க. கரெக்டா பேசுறீங்க. சரி. அப்ப இவரே மாத்தி சொன்னீங்க. உங்களே தம்பி மாத்தி சொன்னாங்க. இவர் தான் சார் தான் சொன்னாரு. ஆமா சார் தான் சொன்னாரு. நீங்க இவரே மாத்தி சொன்னீங்க. ஒரு பாம்பு ஒண்ணா இருக்கு சார். அவர் பாம்பு நீங்க இவ்வளவு கரெக்டா பேசுறீங்க. நான் பொறுப்பு கேட்கல. நான் பொறுப்பு சொல்றேன். அவர் தெளிவா அறிவு நீங்க படிச்சிருக்கீங்களான்னு வேற கேட்டாரு. இந்த क्वेश्चन வேற கேட்டாரு. நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் அதே தான் சொன்னேன். இத படி இத அவர் சார் ரொம்ப தெளிவா பேசுறாங்க. டோன்ட் தெரிவி போங்க. சரி நான் கேட் போறேன். இல்ல சார் இப்ப இவ்வளவு தூரம் இப்ப எழுந்தவங்க யார் போய் கேளுங்க சார். சார் இவ்வளவு தூரம் எழுந்தவங்க பேசுறாங்க. பிஎல் ஓட்ட தான் கேட்கணும். சார் பிஎல் ஆபீசர் நீங்க ஒரு ஆபீசர் வந்து என்ன சார் நீங்க ஒண்ணு கேட்டீங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்ப இவரோட ஃபார்ம் வந்து இப்ப கரெக்டா ஃபில் பண்ண ஃபார்மையே இவர் மாத்தி ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் ஒரு ஃபார்ம் தானே மாத்தி எழுதிட்டாக்க அப்படிதான் சொல்ல முடியும். நானே பாத்தீங்களா? அவர் என்ன பண்ணிருக்காரு? கரெக்ட். நீங்க சொல்லக்கூடாது. அது யார் போட்டு நீங்க எங்களுக்கு வந்து ஆபீசர் நீங்க தான் சார். இது வந்து இப்படி வந்து அசால்ட்டான பதில் சொல்றது எப்படி சார்? முரண்பாடு கேள்விகளை நான் பதில் சொல்ல முடியாது சார். முரண்பாடு கேள்வி இல்ல. மக்களுக்கு தப்பான ஒரு சொல்லித்தரீங்க நாங்க சொல்றோம். நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? மதுரையில் எஸ்ஐஆர் அதிகாரிகளிடம் தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆர் தொடர்பாக வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடம் தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இளம் வயது வாக்காளர்களின் படிவங்களை நிராகரிக்கும் நிலையை உருவாக்குவதாக அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டானது முன்வைக்கப்படுகிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓ ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அதை ஏற்க தாவேகாவினர் மறுக்கிறாங்க. உண்மையில அங்க என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக அங்கு நடைபெற்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அந்த ஃபார்ம் ஃபில்அப் செய்யப்பட்ட பொழுது இளம் தலைமுறையினருடைய வாக்குகளை அந்த படிவத்தை வாங்க மறுப்பதாக தாவேகாவினர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் கூறும் தகவல்களை கேட்பதாக அதிகாரிகள் கூறியுமே அதனை ஏற்க மறுத்து அவர்கள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலரோடு தாவேகாவினர் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் காத்திருக்கிறார். பாலமுருகன், என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மதுரை மத்திய தொகுதி அமைச்சர் பி.கே.ஆர். பழனிசாமி தொகுதி, மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் வாக்காளர்களின் தீவிர திருத்த படிவத்தை வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் ஜென்ஸ்களுக்கான எஸ்ஆர் கணக்கெடுப்புகளை தவறாக படிவத்தில் வேண்டுமென்றே தவறுகளாக விண்ணப்பித்து வருவதால் விண்ணப்பம் நிராகரிக்கும் சூழல் ஏற்பட்டு வாக்காளர்கள் பட்டியலில் பெயர் இடம்பெறாமல் இருக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தாவேகா நிர்வாகிகள் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இளம் வயது வாக்காளர்களின் எஸ்ஐஆர் விண்ணப்பம் நிராகரிக்கும் சூழலை வாக்குச்சாவடி அலுவலர் உருவாக்குவதாக கூறி அலுவலரிடம் தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வீடியோவையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். எஸ்ஐஆர் விண்ணப்பத்தில் 2022 உள்ள முந்தைய எஸ்ஐஆரில் உள்ள வாக்காளர்கள் விவரங்கள் இடதுபுறம் என்ற இடத்தில் ஃபில்அப் பண்ண வைப்பதாகவும் முந்தைய எஸ்ஐஆரில் உள்ள உறவினர்கள் பெயர் எழுத வேண்டிய இடத்தை வலதுபுறம் நிரப்பாமல் தவறுதலாக திசை திருப்பி குளறுபடி ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதிகாரிகள் சொல்வது என்னவென்றால், நீங்கள் சொல்வதை கேட்க முடியாது, எதுவாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளிடம் பேசுங்கள், உயர் அதிகாரிகள் சொல்வதைதான் நாங்கள் செய்வோம் என தாவேகாவினரிடம் வாக்குச்சாவடி அலுவலர் கூறியதால் தாவேகாவினருக்கும் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.